பிறமொழியாளர்கள், அதாவது திராவிடர்கள், அதாங்க இந்த தெலுங்கர்கள், அவங்க கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. அதில் ஒருத்தன் பேசுகிறான், நாங்கள் ரெட்டியார் நாயக்கமார் அந்த கடப்பாறையை எடுத்து நாம் தமிழருங்கிற கட்சியை அடித்து உடப்போண்டா, நீங்கள் எந்த காலத்துலேயும் ஜெயிக்க முடியாதுடா அப்படின்ட்டு பேசுகிறான். நீ பேசு, நீ இப்படியே பேசு. 2016 அண்ணன் சீமான் தேர்தல் அரசியலுக்கு வந்ததுலேருந்து நீயும் கதற பேசுகிற. ஆனாலும் பாரு, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நீ இன்னும் பேசணும், இந்த மாதிரி தான் பேசணும்னா அதிகமாக பேசு. நீ பேச பேச தமிழ் மக்களினுடைய உள்ளத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வு உன் பேச்சு உசுப்பி விடும். இப்படி அது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை வெற்றியை நோக்கி தான் நகர்த்தோம். சீமான் ஜெயிக்க முடியாது, நாம் தமிழர் கட்சியை அழிப்போன்னு பேசுகிறான். யோசித்து பாருங்கள், இதே மாதிரி ஆந்திராலேயோ கர்நாடகாவிலேயோ ஒரு தமிழன் பேசுகிற முடியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ ஒரு தமிழர்களுக்கான கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை அழிப்பேன்னு பேசுகிறேன்னா உனக்கு அழிவு ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். பிராமணர்கள் ஏற்பாடு செய்த விழால போய் என்ன பேசியிருக்கான் தெரியுமா? பிராமணர் கடப்பாறையை வைத்து திராவிட கோட்டையை உடைப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. திராவிடம்னா என்னப்பா தம்பி? நீ எதை திராவிடம்ன்ற? கன்னடர்கள் இருக்காங்களா அமைச்சர் லிஸ்ட்ல? இல்ல மலையாளி இருக்காங்களா? நீ எங்களை மட்டும்தான் சொல்ற. இனி திராவிடம்னு மறைச்சு பேசாத, ஓப்பனா தெலுங்கர்னு பேசு, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு சொல்றேன்டா, இதே நாயக்கர் கடப்பாறையை வச்சு, இதே ரெட்டியார் கடப்பாறையை வச்சு நாம் தமிழர்ன்ற கட்சியை அடிச்சு உடப்புடா, ஜெயிச்சிரு பாப்போம்.